Hi friends, so இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோடம்சியில் எப்படி கேஸ் சென்சார் கனெக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ஷன் டயக்ராமில் ஒன்றும் கிடையாது, ஒரு எல்இடி ஒரு கேஸ் சென்சார். ஸோ கேஸ் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர், அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பிளாக் கலர், A0 வந்து டேட்டா. ஸோ அது அப்படி இங்கே வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா விசிசியை வந்து விஎன்லையும் கிரவுண்டை வந்து கிரவுண்டுக்கு நேராகவும் A0 அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே A0ன்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும், அதுக்கு நேராகவும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா MQ135 சொல்லிட்டு நிறையா கேஸ் சென்சார் டைப் இருக்குது, நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி பார்த்தீங்கன்னா D0லையும் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயும் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகுதுன்னா நமக்கு லைட் எரியிற மாதிரி நீங்கள் அதுக்குள்ள பஸர் சம்திங் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து லைட்டு மட்டும் எரியிற மாதிரி வச்சுருக்கேன், நீங்கள் லைட் எடுத்துகிட்டு பஸர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் சைடு போவோம். ஸோ கோடிங் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒன்று எல்இடி வச்சுருக்கோம், ஒன்று கேஸ் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம், எல்இடி வந்து D0, கேஸ் வந்து A0 அப்படின்ற மாதிரி. ஸோ நேம் வந்து வச்சுக்கிறோம், கேஸ் வந்து A0, எல்இடி வந்து D0 அப்படின்ற மாதிரி. அடுத்து வாய்டு செட்டப். ஸோ இந்த வாய்டு செட்டப்ன்ற பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி வைக்கிறது, முன்னாடி என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி வைக்கிறது. இப்போ சீரியல் பிகின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ண தேவைப்படுற ஒரு கமாண்ட் தான் அந்த சீரியல் பிகின். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னு மோடு. ஸோ இந்த ஒவ்வொரு பின்னும் என்ன மாதிரி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல போகிறது. எல்இடி வந்து அவுட்புட்டாகவும் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாகவும் ஆக்ட் ஆக போகுது, அதான் பின் மோடில் வந்து செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்டு லூப். ஸோ இந்த வாய்டு லூப் பார்த்தீங்கன்னா நம்ம இது மெயினாக ப்ரோக்ராம் எழுதக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் இந்த வாய்டு லூப்பில் நம்ம என்ன எழுதிப்போம்னு பார்த்தீங்கன்னா சீரியல் பிரிண்ட் எல்என் அனலாக் ரீடு கேஸ். ஸோ இந்த அனலாக்கோட வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த மானிட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட் எல்என். அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சீரியல்ன்றது அந்த அவுட்புட்டோட டிஸ்பிளே அதில் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ அன்லாக் ரீடுன்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த அன்லாக் வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கான கமாண்ட். எந்த வேல்யூ ரீட் பண்ண போகிறோம்னா கேஸ். ஸோ அதான் A0 வேல்யூ. இஃப் கண்டிஷனில் பாருங்கள் அன்லாக் ரீடு கேஸ். ஸோ அந்த கேஸோட வேல்யூ 500க்கு மேலே இருந்தால் அதான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 500 அப்படின்னு போட்டிருக்கோம், 500. ஸோ அப்படி இருந்தால் டிஜிட்டல் ரைட் எல்இடி ஹை. ஸோ எல்இடி பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ஸோ ஒருவேளை ஹையில் இல்லை அப்படின்னா எல்இடி பார்த்தீங்கன்னா லோவில் இருக்க மாதிரியும் கீழே எழுதியிருக்கும். ஸோ 2 செகண்ட் டிலே 2000 அப்படின்னு போட்டிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2000 மில்லி செகண்ட் 2 செகண்ட். ஸோ டிஜிட்டல் ரைட் எல்இடி லோ. ஸோ 500 அப்படின்னா 0.5 செகண்ட்ஸ் வந்து இந்த லூப்பிங் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கோடிங் சைடு, வேறு எதுவும் கிடையாது. இந்த லூப் பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டிலேயில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா டிஃபால்ட்டாகவே எல்இடி லோவில் இருக்கும். அப்லோட் பண்ணுங்கள் எப்பயும் போல். அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன். டூலில் பார்த்தீங்கன்னா போர்ட்டையும் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டையும் கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு, இங்கே வேல்யூவும் கிடைக்குது. அப்லோட் பண்ணது எப்படின்னு தெரியலாட்டி ஃபஸ்ட் வீடியோவில் போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். எல்இடி பார்த்தீங்கன்னா அதே தான் நான் சொன்ன மாதிரி D0லையும் கிரவுண்ட்லேயும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 வயர் வருது பார்த்தீங்கன்னா அந்த 3 வயரை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். விஇன்லேயும் ஆரஞ்சு அதாவது ரெட்டு பார்த்தீங்கன்னா விஇன், ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இங்கே எல்லோ பார்த்தீங்கன்னா A0. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா. வேல்யூ பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே வந்துச்சுன்னா நமக்கு லைட் வந்து எரியணும், அதான் நம்ம கண்டிஷனில் வந்து எழுதி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். நான் வந்து ஐபிஏ வச்சுருக்கேன். ஸோ ஐபிஏ பார்த்தீங்கன்னா அது ஒரு எத்தனால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது தின்னர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சம்திங் தான் அந்த ஐபிஏ. ஸோ இந்த ஐபிஏ வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்படிலாட்டி வந்து நீங்கள் சென்ட் வச்சுருந்தாலும் ஓகே, அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணாலும் அதுலேயும் கேஸ் இருக்கும். ஸோ இந்த ஐபிஏலையும் கேஸ் இருக்கும். நான் இப்போ பாருங்கள் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், வேல்யூ பாருங்கள் 1024. ஸோ ஹையாக போய் நின்றுச்சு, அப்படியே போக குறையும் பாருங்கள் அந்த வேல்யூ. நான் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா 1024 சொல்லிட்டு நிறையா வாட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளவு ஹார்டாக அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. அடுத்து போக பார்த்தீங்கன்னா அதுவே குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 17. அடுத்து பாருங்கள் 998, 982, 964. ஸோ 964, 944. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.